ஆனா அந்த சிறை படம் வந்து 2025 வந்ததிலே பெஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி வந்து ஓவரா பில்டப் பண்றாங்களே, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் இந்த மூவி ரிவ்யூ அண்ட் தியேட்டர் vlogல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா நைட் பாத்தீங்க அப்படின்னா செம்ம குளிரா இருக்குது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சரி, இந்த வெயிலுக்கு வந்து ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியை குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஈரோல இருக்கிற ஸ்ரீ சத்ய சினிமாஸ் தான் வந்து போயிருந்தேன். இளநியெல்லாம் குடிச்சிட்டு வரதுக்குள்ள வந்து லேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல படம் போட்டுருவாங்க. அதுக்குன்னு அடிச்சு புடிச்சு ஓடி போய் டிக்கெட் வாங்கலாம்னு பார்த்தா செம்ம கூட்டமா இருந்துச்சு. அப்படியே ஓடி போய் அப்படியே வந்து டிக்கெட் வந்து வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு போய் ஸ்கிரீன்குள்ள போய் பார்த்தா பெருசா கூட்டமே இல்ல. வெளிய இருந்த கூட்டம்லாம் வந்து வேற படத்துக்கு போவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள படத்துக்குலாம் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, படம் எப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம். படமும் வந்து போட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் சீனே வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அந்த கதைக்களத்துக்குள்ள அப்படியே போயிட்டாங்க. ரைட், ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட அப்படியே படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே அடுத்தடுத்து வர சீன் எல்லாமே வந்து புதுசா இருந்துச்சு. நம்மலாம் வந்து சிங்கம் படம் இந்த மாதிரி போலீஸ் படம்லாம் வந்து பார்த்திருப்போம். அதுக்கு எதிர்மாறா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. இந்த டானாக்காரன் படத்துக்கு அப்புறம் விக்ரம் பிரபு எல்லாம் வந்து அந்த கேரக்டருக்கு கணுக்கச்சிதமா வந்து ஃபிட் ஆயிருந்தாப்ல. பார்த்தாலே வந்து இவர் நல்ல போலீஸ் அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்கே வருது. சூப்பராவும் நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அந்த கைதி வந்து தப்பிச்சு போவானா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து கொண்டு வந்து இன்ட்ரோல வந்து அழகா வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்டா ஒரு வீடியோல வந்து தியேட்டர்ல யாரும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, விலை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, வாங்கி சாப்பிடுறதும் சாப்பிடாததும் எங்களோட இஷ்டம், நீ எதுனா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, உங்களோட காசு நீங்க வாங்கி சாப்பிடுங்க. என்னோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நான் வாங்கி சாப்பிடல. அப்படியே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அகைன் வந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல அந்த மூணார் ரமேஷ் வர சீன் எல்லாம் வந்து வேற லெவல் எடுத்து வச்சிருந்தாங்க. கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆனா அதுக்கப்புறம் அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் வந்தது. அந்த லவ் ஸ்டோரி மட்டும் யூஷுவலா இருந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. மத்தபடி அந்த காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், அந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அவ்வளவு நேர்த்தியா உண்மைக்கு நெருக்கமா வந்து எடுத்திருந்தாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா அள வச்சுட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்ச். ஐயா விக்ரம் பிரபு ஐயா, நீங்க கும்கி படம் வந்து 8th படிக்கும் போது நான் பார்த்து அழுது, அதுக்கப்புறம் உங்க படத்தை பார்த்து அழுத படம்னா இந்த படம் தாங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள கண்டென்ட் உள்ள படமா நடிங்க. நீங்கெல்லாம் இன்னும் தமிழ் சினிமால எங்கேயோ போக வேண்டிய ஆளு. உண்மையாவே 2025ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படங்க இது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் விசிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் போல ஒரு ஃபலூடா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நாளை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன்.